தமிழ் இலக்கிய பேரவை நடத்தி கொண்டிருக்கிற 32ஆம் ஆண்டு முத்தமிழ் விழா. இது 2ஆம் நாள் விழா. நேற்று அற்புதமான ஒரு தொடக்க விழா. தொடக்க விழாவின் மிளிர்கிற மிடுக்காய் அமைகிற மிகச்சிறந்த ஒரு ஆளுமையை கொண்டு பட்டிமன்ற நிகழ்வு நேற்றைக்கு மிக அற்புதமாக இங்கே நடைபெற்றது. இன்றைக்கு கவியரங்கமும் அதைத் தொடர்ந்து கலக்கப்போவது யாரு புகழ் கோ பழனி அவர்கள் நடுவராக இருந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு பேச்சரங்கம் இங்கே நடைபெற இருக்கிறது. திரளாக குழுமி இருக்கிற இந்த கூட்டத்தை பார்க்கிற பொழுது நேற்று தான் சொன்னார்கள், மழை வரும் எதிர்பார்ப்பில் குடையாய் இந்த பந்தல். ஆனால் மழையை விட மக்கள் எண்ணிக்கை நேற்று அதிகமாக இருந்த காரணத்தால் மழை வேறு பிரதேசத்திற்கு அதனுடைய பயணத்தை மாற்றிக்கொண்டது. இன்றும் இதோ இந்த குடை வடிவில் அமைந்திருக்கிற அரங்கத்தில் இந்த கவியரங்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கவியரங்கத்திற்கு தலைமை வகித்து கொண்டிருக்கிற பெரியவர் SAL அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய ஆசிரியர் வெங்கட்ராமன் ஐயா அவர்களே, முன்னிலை வகித்து கொண்டிருக்கிற பெரியவர்களே மற்றும் உள்ள நிர்வாகிகளே, பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை இந்த அரங்கத்திலே சமர்ப்பிக்கிறேன். கவியரங்கம் தொடங்குகிறது. தமிழ் வணக்கம். முன்னை பழமைமிகு மொழிக்கெல்லாம் மூத்தவளே, முன்னை பழமைமிகு மொழிக்கெல்லாம் மூத்தவளே, பின்னை புதுமையிலும் புதுமையாக பூத்தவளே. முன்னை பழமைமிகு மொழிக்கெல்லாம் மூத்தவளே, பின்னை புதுமையிலும் புதுமையாக பூத்தவளே. சாதி மதம் கடந்து அன்னையாக அனைவரையும் ஒன்றாக சேர்த்தவளே, அன்னையாக அனைவரையும் ஒன்றாக சேர்த்தவளே. தமிழ் நரம்பால் எங்களை மணிமணியாய் கோர்த்தவளே. ஆதிக்க இந்தியை ஒரு கை பார்த்தவளே. தமிழ் இனத்தை பல்லாண்டாய் காத்தவளே, காப்பவளே. கரம் குவித்து வணங்குகிறோம் தாயே தமிழே, வணக்கம் அம்மா. எனக்கு தெரிந்தவற்றை இங்கு சொல்ல துணிந்திட்டேன். ஏதேனும் பிழை இருந்தால் பொறுத்தருள பணிந்திட்டேன். கற்பனையில் சிக்கியதை நித்திலமாய் வித்திட்டேன். கற்பனையில் சிக்காததை நிம்மதியாய் விட்டிட்டேன். எனக்கு தெரிந்தவற்றை இங்கு சொல்ல துணிந்திட்டேன். ஏதேனும் பிழை இருந்தால் பொறுத்தருள பணிந்திட்டேன். கற்பனையில் சிக்கியதை நித்திலமாய் வித்திட்டேன். கற்பனையில் சிக்காததை நிம்மதியாய் விட்டிட்டேன். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை. தமிழ் தொண்டன் பாரதிதான் செத்ததுண்டோ? பாவேந்தன் கேள்வி இது. பாவேந்தன் கேள்வி இது. நாவேந்தன் என் நண்பன் கி லோகநாதன் இறந்தும் இருக்கின்றான். இதோ இந்த நினைவரங்க பெயர் தாங்கி இம்மண்ணில் என்றும் நிலைத்திருக்கும் அவன் புகழ் ஓங்கி. 2ஆம் நாள் விழா தலைவர், சந்தன பொட்டு வைத்த நெற்றியாளர். சந்தன பொட்டு வைத்த நெற்றியாளர், செய்யும் செயல் அனைத்திலும் வெற்றியாளர். வயதுகளை தோற்கடிக்கும் வாலிப சிந்தனையாளர். பொதுப்பணி என்று வந்துவிட்டால் முன்கள பணியாளர். விடுதுகளைப் போல் தாங்கும் உயர்ந்த நெஞ்சாளர். நம் தமிழ் இலக்கிய பேரவையின் பொருளாளர். இன்றைய விழா தலைமை வகிப்பாளர் ஐயாவுக்கு அன்பு வணக்கம். வரவேற்புரை நிகழ்த்திய பேரவை துணை செயலாளர் மற்றும் உள்ள முன்னிலை வகித்த அனைத்து பெரியோர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தமிழ் இலக்கிய பேரவை தலைவர் திரு இரே அண்ணன் கருணாநிதி அவர்களே, அண்ணன் அவர்களே, அது எப்படி என்றே தெரியவில்லை. அது எப்படி என்றே தெரியவில்லை. இந்த பெயர் வைத்தவர்களெல்லாம் இயற்கையாகவே தலைவர்களாக இருக்கிறார்கள். அண்ணன் கருணாநிதி அவர்களே,
அது எப்படி என்றே தெரியவில்லை. இந்த பெயர் வைத்தவர்களெல்லாம் இயற்கையாகவே தலைவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இவர் பெயருக்காக தலைவரானவர் இல்லை. இவர் பெயருக்காக தலைவரானவர் இல்லை, தமிழின் உயர்வுக்காக தலைவரானவர். உழைப்பால் உயர்ந்த தமிழ் இலக்கிய பேரவை தூணவர். அண்ணனுக்கு அண்ணனுக்கு வணக்கம். இன்னொருவர், இவரை பற்றி சொல்லாமல் விட்டுவிட முடியுமா? இவரை பற்றி சொல்லாமல் விட்டுவிட முடியுமா? திமிரி மண்ணை நான் தொட்டுவிட முடியுமா? இவரை பற்றி நான் சொல்லாமல் விட்டுவிட முடியுமா? திமிரி மண்ணை நான் தொட்டுவிட முடியுமா? இவர் மேடை ஏறி நான் அசைத்தால், அவர் நான் மேடையில் தமிழ் மகள் நடனமிடுவாள். இவர் மேடை ஏறி நான் அசைத்தால் அவர் நான் மேடையில் தமிழ் மகள் நடனமிடுவாள். இவரின் வெண்கல குரல் வழியே வெளிவரும் தமிழ் பேச்சு தமிழ் இலக்கியத்தின் உயிர் மூச்சு. இவர் மளிகை கடையில் அமர்ந்திருப்பதே ஒரு தவம். நான் யாரை சொல்ல வரேன்னு நீங்கள் யூகிச்சிட்டு இருப்பீங்க. இவர் மளிகை கடையில் அமர்ந்திருப்பதே ஒரு தவம். அவர் பெயர்தான் அருமை நண்பர் சதாசிவம். அமர்ந்திருப்பதே ஒரு தவம். அவர்தான் அருமை நண்பர் சதாசிவம். தமிழ்நாடெங்கும் வலம் வரும் அவர் கால்களுக்கும், தமிழ்நாடெங்கும் வலம் வரும் அவரின் கால்களுக்கும், தமிழ் இலக்கிய பேரவையை சுமர்க்கின்ற அவரின் தோள்களுக்கும் என் வணக்கம். தமிழ் இலக்கிய பேரவையை சுமக்கின்ற அவரின் தோள்களுக்கு என் வணக்கம். தமிழ் பாலுக்கு அழும் குழந்தைகளை காட்டிலும், தாய்ப்பாலுக்கு அழும் குழந்தைகளை காட்டிலும் திமிரியில் தமிழ் பாலுக்கு அழும் குழந்தைகளே அதிகம். தாய்ப்பாலுக்கு அழும் குழந்தைகளை காட்டிலும் திமிரியில் தமிழ் பாலுக்கு அழும் குழந்தைகளே அதிகம். இதில் என்ன ஒரு ஆச்சரியம் என்றால், தமிழ் பாலுக்கு அழும் குழந்தைகள் அனைத்தும் தமிழ் இலக்கிய பேரவையிலேயே இருக்கின்றன. தமிழ் பாலுக்கு அழுகின்ற குழந்தைகள் அனைத்தும் தமிழ் இலக்கிய பேரவையிலே வாழ்கின்றன. இதோ இத்தனை குழந்தைகள் தமிழ் பாலை பருக வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என் வணக்கம். அன்பால் நற்பண்பால் என்பால் கொண்ட நட்பால், அன்பால் நற்பண்பால் என்பால் கொண்ட நட்பால் தமிழ்நாட்டு எல்லைக்கு அப்பால் இருந்தாலும் நான் உண்ட இவ்வூரின் உப்பால், இலக்கிய பேரவையின் அழைப்பால் என்றைக்கும் தப்பாமல் நான் திமிரிக்கு ஓடி வரும் ஃபுட்பால். அன்பால் நற்பண்பால் என்பால் கொண்ட நட்பால் தமிழ்நாட்டு எல்லைக்கு அப்பால் இருந்தாலும் நான் உண்ட இவ்வூரின் உப்பால், இலக்கிய பேரவையின் அழைப்பால் என்றைக்கும் தப்பாமல் திமிரிக்கு ஓடி வரும் ஃபுட்பால். கவிஞர்களே, சுவிஞர்களே, அற்புதமாய் அமர்ந்திருக்கும் அவையோரே, கவிஞர்களே, சுவிஞர்களே, அற்புதமாய் அமர்ந்திருக்கும் அவையோரே, உங்கள் பொற்பாதங்களை கொஞ்சம் உற்று பாருங்கள். என் கவிதை கரங்கள் உங்கள் கால்களை தொட்டு வணங்குகின்றன. உங்கள் பொற்பாதங்களை கொஞ்சம் உற்று பாருங்கள். என் கவிதை கரங்கள் உங்கள் கால்களை தொட்டு வணங்குகின்றன. இக்கவியரங்க நிகழ்ச்சியை இப்புவியரங்கில் உள்ள தமிழர்களின் செவி அரங்கிற்கு கொண்டு செல்லும், இப்புவி அரங்கில் உள்ள தமிழர்களின் செவி அரங்கிற்கு கொண்டு செல்லும் ஆரா தொலைக்காட்சிக்கு, இருக்கீங்களா? ஆரா தொலைக்காட்சிக்கு என் மாறா வணக்கங்கள். ஆரா தொலைக்காட்சிக்கு என் மாறா வணக்கங்கள். என்று முல தமிழ். உலகில் பல மொழிகளை ஈன்றெடுத்த உண்மையான தாய்மொழி தமிழ். உலகில் பல மொழிகளை ஈன்றெடுத்த உண்மையான தாய்மொழி தமிழ். மற்றவையெல்லாம் சேய்மொழி, வாய்மொழி, அவையே அவர்களுக்கு தாய்மொழி.
மொழிகளின் தாய்க்கு பிறந்த சேய்கள் நாம். மொழிகளின் தாய்க்கு பிறந்த சேய்கள் நாம். இத்தனை சேய்கள் பிறந்த பின்னும் அன்னை தமிழ் மட்டும் இன்னும் கண்டித்தமிழாகவே இருக்கிறது. இத்தனை சேய்கள் பிறந்த பின்னும் அன்னை தமிழ் மட்டும் இன்றும் கண்டித்தமிழாகவே இருக்கிறது. தமிழ் நேற்று வள்ளுவனின் குரலில் இருந்தது. தமிழ் நேற்று வள்ளுவனின் குரலில் இருந்தது, இளங்கோவின் விரலில் இருந்தது, புறநானூற்று மோதலில் இருந்தது, அகநானூற்று காதலில் இருந்தது, ஔவையின் வாக்கில் இருந்தது, அன்றைய தமிழர்களின் நாக்கில் இருந்தது, கம்பனின் ஏட்டில் இருந்தது, பாரதியின் பாட்டில் இருந்தது, கீழடி பானை ஓட்டிலும் இருந்தது. உலக மொழியாயிருந்த தமிழ் இன்று தமிழ்நாட்டில், உலக மொழியாயிருந்த தமிழ் இன்று தமிழ்நாட்டில் ஒண்டி குடித்தனம் நடத்துகிறது. அண்டி பிழைக்க வந்த மொழிகளெல்லாம் ஆதிக்கம் செலுத்துகிறது. அண்டி பிழைக்க வந்த மொழிகளெல்லாம் ஆதிக்கம் செலுத்துகிறது. இதை அப்படியே விட்டுவிட்டால் தமிழ் நாளை எப்படி இருக்கும் என்ற கவலை பிறக்கிறது. அதற்காகத்தான் இந்த கவியரங்கம் நடக்கிறது. இதை அப்படியே விட்டுவிட்டால் தமிழ் நாளை எப்படி இருக்கும் என்ற கவலை பிறக்கிறது. அதற்காகத்தான் இக்கவியரங்கம் நடக்கிறது. அக்காலம் முதல் இக்காலம் வரை எக்காலமும் நிலைத்திருக்கும் தமிழ். அக்காலம் முதல் இக்காலம் வரை எக்காலமும் நிலைத்திருக்கும் தமிழ். நேற்று இன்று நாளை தலைப்புகளில் முக்கணி சுவை போல கவி பாட 3 கவிஞர்கள். முக்கணி சுவை போல கவி பாட 3 கவிஞர்கள். இதில் மா, பலா, வாழை 3 பேர் இருக்காங்க. மா, பலா, வாழை யார் என்று, இதில் மா யார், பலா யார், வாழை யார் என்று சுவைத்து பார்த்தபின் இறுதியில் முடிவு செய்யலாம். கவிஞர்களே, முக்கணி கவிஞர்களே, உங்களுக்கு ஒரு வேண்டுகோள். இவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சிருவோம். ஏன்னா அடுத்த நிகழ்ச்சி இருக்கு. வணக்கங்கள் சொல்வதற்கு அதிக வரிகள் தேவையில்லை. எனக்கும் சேர்த்து தான். வணக்கங்கள் சொல்வதற்கு அதிக வரிகள் தேவையில்லை. ஏனென்றால் ஏற்கனவே மக்கள் பல வரிச்சுமைகளால் வலிகளை தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் வேறு இன்னும் அதிக வரிகளை போட்டு அவர்களை தாக்க வேண்டுமா? வலிகளை போக்குவதற்குத்தான் வரிகள் இருக்க வேண்டும். வலிகளை உருவாக்குவதற்கு வழிகள் தேவையில்லை. எனவே முக்கணி கவிஞர்களே, தேவை வரிகள் தவிர மற்ற சேவை வரிகள் தேவையில்லை. ஜிஎஸ்டியோ எஸ்ஜிஎஸ்டியோ அந்த ஜிஎஸ்டியோ தேவை வரிகள் தவிர. நான் அரசியல் பேசவில்லை, கவிஞர்களுக்கு சொல்லுகிறேன். தேவை வரிகள் தவிர மற்ற சேவை வரிகள் தேவையில்லை. அதிக வரியில்லா கவிதை தாருங்கள், பொருளையும் தாருங்கள். திமிரி மக்கள் அதிக வரி இல்லாமல் எல்லா ஊரையும் நான் சுற்றி வரேன். ஆனால் திமிரியில் வாங்கும்போது தான் விலை மிகவும் மலிவாக இருக்கிறது. நான் வந்தேன்னா ஏதாவது பொருள் நம்ம ஸ்வீட் ஸ்டால்லேருந்து நம்ம செட்டியார் ஆற்காடு ஆனந்த விகடன் புகழ் நம்முடைய ஆற்காடு சீடா அங்கே போயிட்டு அந்த மக்கன் பேடா வாங்காமல் நான் பஸ் ஏறுறதே இல்லை. அப்படிப்பட்ட விலை மலிவான பிரதேசத்தில் நாம் வாழ்கிறோம். ஆனால் நம் வாழ்க்கை மலிவாகிவிடக்கூடாது. அதிக வரியில்லா கவிதை தாருங்கள், வலியில்லா கவிதை தாருங்கள், புலி போல சீறி வரும் புரட்சி கவிதை தாருங்கள், புவியெங்கும் தமிழ் மணக்க புகழ் கவிதை தாருங்கள். கவியரங்கின் முதல் கவிஞர் ஒவ்வொருத்தராக இப்போ அழைச்சிடுவோம். ஏன்னா அடுத்து காத்துட்டு இருக்காங்க. இல்லைன்னா நான் இறங்கிறதுக்கு முன்னாடி அவங்க மேடையில் வந்து உட்காந்துருவாங்க. முதல் கவிஞர் இவர் அழித்தல் தொழில் செய்யும் மறை நாயகன் பரமேஸ்வரன் அல்ல. அழித்தல் தொழில் செய்யும் மறை நாயகன் பரமேஸ்வரன் அல்ல, காத்தல் தொழில் செய்யும் மருத்துவ நாயகன் பரமேஸ்வரன். இறைவன் கழுத்தில் பாம்பை அணிந்திருப்பான்,
இவர் கழுத்தில் ஸ்டெதாஸ்கோப் அணிந்திருப்பார். சிவனின் ஒரு கையில் சூலாயுதம், இவரின் ஒரு கையில் பேனாயுதம். சிவனின் மறு கையில் உடுக்கை, சிவனின் மறு கையில் உடுக்கை, இவரின் மறு கையில் சிவனின் மறு கையில் உடுக்கை, இவரின் மறு கையில் ஊசி. இவர் இறைவனை காண யாத்திரை சென்றால் மனக்குறை அகலும். இறைவனை காண யாத்திரை சென்றால் மனக்குறை அகலும். இவரின் மாத்திரை தின்றால் உடற்குறை விலகும், இல்லை அகலும். ஏன்னா நான் இங்கே மேடையில் இருப்பவரை மற்றும் கவிஞனாக்குவது திமிரி மேடை இல்லை, பார்வையாளர்களையும் கவிஞனாக்குவதுதான் நம்முடைய லட்சியம். ஏனென்றால் தமிழ்நாட்டில் 200 கவிதையரங்க மேடை கண்ட மேடை இந்த திமிரி மேடை. எனவே நீங்களும் ஒரு கவித்துவ அப்படி தான் எல்லாருமே இங்கே உருவாகிட்டு இருக்கோம். இவரை காண யாத்திரை இறைவனை காண யாத்திரை சென்றால் மனக்குறை அகலும், இவரின் மாத்திரை தின்றால் உடற்குறை விலகும். வைட்டமின் வார்த்தைகளால் என்று முளர் தமிழ் நேற்று கவிதை வாசிக்க வாருங்கள், கவி மருத்துவம் பாருங்கள். அறுவையாக இருக்க வேண்டாம், நீங்கள் அறுவை சிகிச்சை செய்து செய்து பழக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் இங்கே அறுவை சிகிச்சை நடக்காது, ஒரு அற்புத சிகிச்சை தமிழில் நடக்கும். வாருங்கள் கவிஞரே, உங்கள் அற்புத கவிதையை தாருங்கள். வாய்ப்புக்கு நன்றி. இது முன்னுரை கவிதை, முடிவுரை கவிதையில் வருகிறேன். நன்றி, வணக்கம். தமிழே தமிழே வணக்கம், தாய் தமிழே உலகின் தொடக்கம். தமிழே தமிழே வணக்கம், செந்தமிழே உயிரில் இனிக்கும். தமிழே தமிழே வணக்கம், தமிழே தமிழே வணக்கம், தாய் தமிழே எங்கள் முழக்கம். தமிழே தமிழே வணக்கம், தாய் தமிழே எங்கள் முயற்கும். விழித்திடு விழித்திடு விழித்திடு, தமிழ் இனமே தீயாய் விழித்திடு. வணங்கிடு வணங்கிடு வணங்கிடு, தமிழ் மண்ணை தமிழால் வணங்கிடு. தமிழே தமிழே வணக்கம், தாய் தமிழே உலகின் தொடக்கம். தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகளே, திமிரியின் திருவிளக்கே, இன்னரும் பாப்பத்தே, என் தொகையே, நற்கணக்கே, மண்ணும் சிலம்பே, மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடி தாழ வாழ்த்துவமே. முனைவரில் முதல்வனே, அனைவரின் தலைவனே, முருகு தமிழ் காவலனே, முத்தமிழ் நாவலனே, முத்துக்குமரனே, கவிதையின் முகவரியே, முப்பாலின் சொற்சுவையே, சுகம்தானா கண்ணா சுகமா, ஒசூரும் சுகமா. ஒசூரில் இலக்கிய பேரவையின் இதயமாம் கருணா சதா உள்ளிட்ட இனிய நண்பர்கள், இதயம் கனிந்த சுவஞ்சர் திருக்கூட்டமே, தனி மனிதன் விழலாம் தமிழ் விழக்கூடாது என்று விழாவிற்கு வந்திருக்கும் கொடையாளர்களே, கோடி வணக்கங்கள். உள்ளதை உள்ளபடி அறிவிப்பது அறிவியல், உள்ளதை உணர்ந்தபடி தெரிவிப்பது இலக்கியம். உள்ளதை உள்ளபடி அறிவிப்பது அறிவியல், உள்ளதை உணர்ந்தபடி தெரிவிப்பது இலக்கியம். சங்க இலக்கியம் அது தங்க இலக்கியம். செய்யுள் வடிவான செந்தமிழ் பாட்டு, சேதாரம் கூலி இல்லாத தங்கச் சுரங்கம். வாழை மா பலா தலைவர் சொன்னார். இதில் யார் நீங்கள்? வாழைப்பழம் ஈஸியாக உரிச்சி டக்குன்னு சாப்பிட்டு தோலை போட்டுடலாம். நாளைய தமிழ், என்றுமுள்ள தமிழ் நாளை. இன்றைய தமிழ் மாம்பழம் மாதிரி, ஒன்று கட் பண்ணி சாப்பிட்ணும், இல்லைன்னா உறிஞ்சி சாப்பிட்ணும், இல்லை வேறு யாராவது சாப்பிட்ணும். கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஆனால் சங்கத்தமிழாக இருக்கக்கூடிய சங்கத்தமிழ் நேற்று பலாப்பழம் போன்றது. பலாப்பழம் மேலே முள் இருக்கும், தோலை சீவணும், பழத்தை கட் பண்ணணும்,
உள்ளக்கிற பிசின் மாதிரி எடுக்கணும், கையில் எண்ணெய் தடவணும், சுளையை எடுக்கணும், அதுக்கு பிறகு தான் சாப்பிட முடியும். மிக கடினமான ஒன்று. என்றும் உள்ள தமிழ் நாளை வாழைப்பழம் போல எளிதாக உண்டு மகிழலாம். என்றும் உள்ள தமிழ் இன்று மாம்பழம் போல தோலை சீவ வேண்டும், அறுத்து சாப்பிட வேண்டும், உறிஞ்சி உண்ண வேண்டும், சற்று கடினமான ஒன்று. என்றும் உள்ள தமிழ் நேற்று பலாக்கனி போன்றது, மிக கடினமானது, கனமானது. முள் அகற்றி தோல் சதை துணுக்கி நீக்கி நரம்பு பிசின் நீக்கி விரல்களுக்கு எண்ணெய் தடவி எடுக்க வேண்டும் பலாச்சொலையை. நடுவிலே பார்த்தால் ஒரு கொட்டை, அந்த கொட்டைக்குள் பல மட்டை. ஆக நேற்று என்று சொன்ன சங்க இலக்கியம் செய்யுள் வடிவமானது, சொற்கள் கடினமானது, புரிந்து கொள்ள முடியாதது. சங்க இலக்கியம் சாற்றுவது அகம்புறம் எனும் பாடுபொருள் பற்றி, மண்ணில் விளைந்து மனதில் வளர்ந்த மரபுகளின் ஆவணம் அது. திணைக்கோட்பாடே வேறாகவும் விழுதாகவும் தெரிவது. 473 புலவர்கள், 2383 செய்யுள்கள், 30 பெண்பால் புலவர்கள், 18 நூல்கள், 2 தொகுப்புகள். அது தொல்காப்பியமாக, 10 பாட்டாக, 8 தொகையாக தோகை விரிப்பது. நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறு பாடல், பதிற்று 10, பரிபாடல், களியோடு அகம்புறம் அறிவித்த 8 தொகை ஒரு புறம். ஆற்றுப்படை 4ஆக, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல் வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைபடுகடாம் என 10 பாட்டு பைந்தமிழ் பேச மறுபுறம். 50 காப்பியங்களும் 11 கீழ்கணக்குகளும் 11 மேல் கணக்குகளும் அகம்புறம் தவிர 6 நூல்களும் தமிழ்தம் பெருமை பேசும். பிறப்பு, நெடுவாழ்க்கை, இறப்பு, செல்வம், கல்வி, நோய் என இலக்கணத்தால் இலக்கியம் பேச கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடியின் முகவரிதானே அது. இலக்கண செங்கோல், இலக்கிய சிம்மாசனம், எதுகை பல்லக்கு, மூனைத்தேர், தமிழ்ச்சேனை தாங்கிடும் தேனை. என்றும் உள்ள தமிழ் நேற்று காதல். அகம், அகநானூறு. உணர்ந்து மகிழ்வது அகம், பகிர்ந்து மகிழ்வது புறம். உணர்ந்து மகிழ்வது அறம், பகிர்ந்து மகிழ்வது புறம். இதுவே தமிழனின் அறம், தமிழின் நிறம். இருவர் ஒருவராக ஒருவர் மூவராக முத்த புள்ளியில் சேர்வது காதல். ஆம், குறுந்தொகையில் ஒரு பெருந்தொகை இதோ உதாரணம். யாயும் ஞாயும் யாராகியரோ, எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புல பயல் நீர் போல் அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. புரிந்ததா அவையோரே? தெரிந்ததா? இதோ கவியரசர் உங்களுக்காக வருகிறார். நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ, காணும் வரை நீ எங்கே நான் எங்கே, கண்டவுடன் நான் அங்கே நீ இங்கே. சிறுகோட்டு பெரும்பழம் தூங்கி யாங்குகள் உயிர்த்தவம் சிறிது காமமோ என்கிற குறுந்தொகை பாடலுக்கு என்ன விளக்கம் கூற? கையளவு உள்ளம் வைத்து கடல் போல ஆசை வைத்து விளையாட சொன்னானடி, அவனே விளையாடி விட்டானடி. என்றுமுள்ள தமிழில் அடுத்து குடும்பம். வினையே ஆடவர்க்கு உயிர் வாணுதல், மனையுறை மகளிர்க்கு ஆடவர் உயிரென நமக்குறைந்தோருமே, அழா ஆரழி அழுங்குவர் செலவே. இதெல்லாம் புரியாது செய்யுள் வடி. எளிமையாக சொல்லணும்னா, நல்ல மனைவி நல்ல குடும்பம், நல்ல குடும்பம் தெய்வீகம், தெய்வீகம் அது தெய்வீகம். வெட்டிங் என்பது 2 மனங்களின் வெல்டிங்காக இருக்க வேண்டும் என்று சொன்ன பாட்டு அந்த பாட்டு. வீரம். ஈன்று புறந்தரல் கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொள்ளற்கு கடனே, நன்னடை நல்கல் வேந்தற்கு கடனே, ஓரிருவாள் அஞ்சுமம் முறுக்கி களிரெறிந்து பெயர்தல் காலைக்கு கடனே என்று புறநானூறு வீரம் பேசும். இதை தமிழ் இப்படி பேசும். அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், இரண்டும் வாங்கினால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். சிற்றுள் நற்றுன் பற்றி நின் மகள் யாண்டனோ என வினதி,
என் மகன் யாண்டுலன் ஆயினும் அறியேன் ஒரு புலி சேர்ந்து போகிய கல்லலை போல ஈன்ற வயிறு இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே. செய்யுள் வடிவம்தான். எளிமையாக சொல்லனா, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. எளிமையாக சொல்லணும். மனித நேயம் யாதும் ஊரே யாவரும் கேளி, தீதும் நன்றும் பிறன் தரவாரா. இது எல்லாம் தெரிஞ்ச பாட்டாக தான் நான் சொல்கிறேன். இது அழகாக சொல்லும்போது, பெரியோரை வியத்தலும் இளமை, சிறியோரை இகழ்தலும் அதனிலும் இளமை என்று எளிமைப்படுத்தி சொல்லும் பொழுது, உலகம் தழுவிய ஒட்பம், அந்த அழகை யுனிவர்சல் பிரதர்வுட் என்று சொல்லக்கூடிய சகோதரத்துவத்தை மிக அழகாக வடிவமைத்து சொன்ன பாட்டு. அமெரிக்காவிலே நயாகரா நதி வீழ்ச்சியிலே இந்த வரி எழுதப்பட்டிருக்கிறது. யாதும் ஊரே யாவரும் கேளீர். யாவரும் கேளீர் அப்படின்னா அது ரெண்டு பொருள் இருக்குது. ஒரு கேளீருக்கு நண்பர்னு ஒரு பொருள் இருக்குது, சகோதரர்கள் ஒரு பொருள் இருக்குது. இன்னொரு பொருள் பகைவர் என்று ஒரு பொருளும் அந்த சொல்லுக்கு உண்டு. அதுதான் தமிழுக்கு சிறப்பு. யாதும் ஊரே யாவரும் கேளீர், அன்பே எங்கள் உலக தத்துவம். இதுதான் இந்த பாட்டு. என்றும் உள்ள தமிழ் நேற்று மனிதகுல வரலாறு, நூற்றாண்டு நூல் நயம், வாழ்வியல் வழித்தடம், தொன்மையான செவ்வியல் இலக்கியம், தொட்டி பார்க்கவும் தோண்டி பார்க்கவும் தங்கச் சுரங்கம், கீழடி முதல் கொடுமணல் வரை தமிழ் தந்த உலக நன்கொடை, வரம்பான வாழ்விற்கும் வரையறை செய்த வளத்திற்கும் நல்வழியின் முதல் பாடல், தேவர் திருக்குறளும் திருநான் மறைமுடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் திருச்சொல் ஒரு சொல் என உலகம் உயர்ந்த உயர் சொல், தமிழர் வீரம் தங்க காதல், இகழ்கடல் உலகின் இமயம், பொதிய மலை பிறந்த மொழி, புலவர் நெஞ்சில் வாழும் மொழி, முத்தமிழாய் முக்கணியாய் மூவேந்தராய் ஒளிந்த மொழி எம்மொழி செம்மொழி. சந்தப்பாட்டு சங்கப்பாட்டு, அது சந்தனப்பாட்டு சந்தோஷப்பாட்டு. கவியரங்க தலைவர் அவர்களை என்றும் உள்ள தமிழ் நாளை என்பது புரட்சி பாட்டு. என்றும் உள்ள தமிழ் என்கிற கொடுக்கிற தலைப்பிலே நாளை என்பது புரட்சி பாட்டு, இன்று என்பது புதுப்பாட்டு, நேற்று என்பது செந்தமிழ் பாட்டு. அது பலாக்கணியாக இருப்பது சங்ககால தமிழ், இன்றைய தமிழாக இருப்பது மாங்கனி தமிழ், நாளைய தமிழாக இருப்பது வாழைக்கணித்தழ். முந்தையது காவிய தமிழ், பின்னது கரும்பு தமிழ், நாளை வரப்போவது கணனி தமிழ் என்று சொல்லி இந்த கவிதையின் உட்பொருளாக எடுத்துக்கொண்ட தலைப்புகள் முத்தமிழறிஞர் கலைஞரனுடைய அக்னி பேச்சு நடத்திய அமைப்பில் சொல்லப்பட்ட கருத்து, முனைவர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவருடைய பேச்சிலிருந்து எடுக்கப்பட்ட தொகுப்பு, முத்து நிலவன் என்கிற புலவர் புதுக்கோட்டை அவர் பேச்சிலிருந்து தொடுப்பு. இதுதான் இந்த பாடலுடைய கருப்பொருள் என்று சொல்லி, வாழ்க நீவீர் வெல்க உங்கள் லட்சிய கனவுகளும் சொல்லி நல்வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. கேட்கலாம், தப்பில்லை. இப்படி கை மறந்து கவிதை கேட்கலாமா? கட்டுவதற்கு அல்ல கைகள், கட்டுவதற்கு அல்ல கைகள், தட்டுவதற்குத்தான் கைகள். கட்டுவதற்கு அல்ல கைகள், தட்டுவதற்குத்தான் கைகள். கைகள் வலித்தால் எதிரில் அமர்ந்திருப்பவர்களுடைய முதுகிலாவது தட்டுங்கள், கோவித்து கொள்ள மாட்டார். தமிழுக்காக தட்டுவது தமிழ் தட்டு, அது தங்கத்தட்டை விட மிக உயர்ந்த தட்டு. அடுத்த கவிஞர் தினம் ஒரு கவிதையை வாட்ஸ்அப்பில் வழங்குவதை வாடிக்கையாய் கொண்டவர், இயற்கையாகவே கவிதை புனையும் ஆற்றல் மிக்கவர், நற்றமிழ் கவிஞர் நா வீரா. நற்றமிழ் கவிஞர் நா வீரா அவரின் கவிதை தெவிட்டாத தேன் தமிழ் சாரா, சுவைமிக்க பொன்னி அரிசி சோரா, ஆடி வரும் அழகு தமிழ் தேரா. கை தட்டுவோம் ஜோரா. அனைவருக்கும் வணக்கம். இன்று 32வது தமிழ் இலக்கிய பேரவை நடந்து கொண்டிருக்கிறது. அதன் தலைவராக இருக்கும் கருணாநிதி ஐயா தமிழ்தாய் வாழ்த்தை தனியாளாய் நின்று பாடி தமிழ்தாயின் உண்மை மகன் என்று காட்டியவர். இவர் மளிகை கடை வைத்து கொண்டே தமிழுக்கு மாளிகை கொட்டி கொண்டிருப்பவர். அரிசியில் கூட தினமும் தமிழையே தரிசிக்கிறார். பருப்பை கூட மையெழுத்தின் மேலிடும் புள்ளியாக காண்கிறார். புளியை கூட தேமா புளிமாவாய் தான் ரசிப்பார்.
அடுத்து சதாசிவம் ஐயா, சதா தமிழ் வளர்க்க பாடுபடுவர். பற்றி மன்றங்கள் எல்லாம் தமிழகம் எங்கும் பட்டி தொட்டிகள் எல்லாம் இவர் குரல் கணீர் கணீர் என்று ஒலிக்கிறது. இவர் என்னை வழியில் கடந்து போகும்போதெல்லாம் என் காதுகளில் அவர் கணீர் குரல் தானாய் வந்து கூடு கட்டிவிடும். வெங்கட்ராமன் ஐயா, அவர் வயது 60 என்று வயது சொன்னாலும் அவர் துடிதுடிப்பையும் இளமையும் அவருக்கு 20 தான் என்று காட்டுகிறது. கூப்பிட்ட குரலுக்கு கடவுளே பல முறை கூப்பிட்டாலும் தான் வருவார். ஆனால் இவர் ஒரு முறை கூப்பிட்டாலே ஓடோடி வந்து விடுவார். அத்து அவசரமெனில் பிறருக்கு 10 விரலாய் மாறிவிடும் பண்பு அவருக்கு உண்டு. இலக்கிய பேரவையின் ஒரு தூணாக இருந்து மறைந்த லோகநாதன் ஐயா ஏதாவது ஒரு நாற்காலியில் அமர்ந்து என்னை ரசித்து கொண்டு தான் இருப்பார் என்று நம்புகிறேன். மூச்சுக்கு மூச்சு பணத்திற்கு பின் ஓடும் இவ்வுலகில் இந்த இலக்கிய மன்றவாதிகளை பார்த்தால் நாம் பெருமூச்சு விடத்தான் செய்ய வேண்டும். பாராட்டக்கூட தயங்கும் இவ்வுலகில் மாணவர்களை கூப்பிட்டு அவருக்கு பரிசுகள் வழங்கும் இவர்கள் எல்லாம் அந்த கால பாரிவள்ளலின் புதிய பதிப்புகள். ஐயா நடுவர் முத்துக்குமார் ஐயாவை பார்த்தால் நான் முத்துக்குமார் வடிவில் இருக்கிறார் என்று தோன்றுகிறது. மருத்துவர் ஐயா நோயை விரட்ட ஊசி போடுபவர், அதே நேரத்தில் தமிழையும் ஊசி போகாமல் காப்பவர். ஒரு மருத்துவர் கவிஞராவது அரிது, அதுவும் நமக்கு கிடைப்பது பெரிது. வித்தக கவிஞர் கனகசபை ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இப்போது நான் கவிதைக்குள் நுழைகிறேன். என்னுடைய கவிதை எப்படி ஆரம்பிக்கிறது என்றால், தமிழன்னை இலக்கிய பேரவைக்கு வருவதாகவும், பிறகு இங்குள்ள கடை வீதிக்கு நடந்து சென்று இன்று தமிழ் எப்படி இருக்கிறது என்று அவர் பார்ப்பதாகவும் ஒரு கற்பனையாக எழுதியிருக்கிறேன். அந்த கற்பனைக்கு பின்னாடியே என்னுடைய வார்த்தைகளுக்கு பின்னாடியே நீங்களும் வர வேண்டும். என் கவிதை முதலில் உங்கள் காதுகளை தொடும் முன் தமிழனியின் பாதம் தொட கட்டளையிட்டு இப்போது கவிதைக்குள் நுழைகிறேன். அன்று சங்கங்கள் வளர்த்த தமிழை இன்று இலக்கிய பேரவைகள் வளர்க்கின்றன. அன்று சங்கங்கள் வளர்த்த தமிழை இன்று இலக்கிய பேரவைகள் வளர்க்கின்றன. தமிழ் இலக்கிய பேரவைக்கு தனது வாழ்த்தை தெரிவிக்க வந்த தமிழன்னை அப்படியே கடை வீதியில் இன்று தமிழ் எப்படி இருக்கிறது என்று நடை போட்டாள். அங்கிருந்த கடை ஒன்றின் பெயர் பலகையில் தமிழ் ஆங்கிலம் கலப்படமாக இருந்தது. அப்போது சொன்னால், தம்பி, விற்கும் பொருளிலோ எழுதும் தமிழிலோ கலப்படம் கூடாது என்று அந்த நபருக்கு அறிவுரை கூறினாள். பால் கடையில் பேக்கெட் என்ற வார்த்தையை பார்த்துவிட்டு தம்பி, தூய தமிழ் பாலில் இப்படி ஆங்கில தண்ணியை அதிகம் கலப்பது தப்பப்பா, தூய தமிழ் பாலில் ஆங்கில தண்ணியை அதிகம் கலப்பது தப்பப்பா என்று பாக்கெட்டை பொட்டலம் என்று மாற்றச் சொன்னாள். பசியெடுத்த தமிழன்னைக்கு உணவகம் தேடி தேடி பார்த்த பிறகுதான் அது ஓட்டல் என்று புரிந்தது. உண்டபின் சொன்னால், அறுசுவையை சமைப்பதோடு கொஞ்சம் அருந்தமிழையும் சமையுங்கள் என்று சூடாய் சொன்னாள். கொஞ்சம் அருந்தமிழையும் பெயர் பலகையில் சமையுங்கள் என்று சூடாய் சொன்னாள். பணம் எடுக்கும் எந்திரமான ஏடிஎம்முக்குள் நுழைந்தால் அங்கு அனைவரும் எந்திரத்தில் தமிழ் இருந்தும் தேர்ந்தெடுக்கும் மொழி ஆங்கிலம்தான். ஆங்கிலம் என்று பார்த்ததும் அதிர்ந்த அன்னை ஒருவனிடம் கேட்டதற்கு தமிழ் புரியவில்லை என்றதும் ஒரு நிமிடம் தலை சுற்றி போனால் தமிழன்னை நான் செய்த ஒரே தவறு தமிழனுக்கு தாய்மொழி ஆனதுதானோ என்று வருந்தினாள். அடுத்து முடித்திருத்தகம் என்று சில கடைகளில் பார்த்ததும் மனிதனை அழகுபடுத்துவதோடு தமிழையும் அழகுபடுத்திய அவர்களை கண்ணாலேயே கட்டி அணைத்தாள். பார்மசி என்று படித்து நோயுற்ற தமிழன்னை சில இடங்களில் மருந்தகம் என்று பார்த்தபோது அந்த நோய்க்கு அதுவே மருந்தாகி போனது. அவள் அப்படியே கோயிலுக்குள் நுழைந்தாள். கருவறையில் தமிழில் அர்ச்சனை கண்டதும் அவளிடம் மகிழ்ச்சி பிரசவமானது. ஆனால் பிள்ளைகளுக்கு வடமொழியில் பயிர் வைத்துவிட்டு தமிழில் அர்ச்சனை இருந்து என்ன பயன்? ஷா, சா எல்லாம் வடமொழி எழுத்துக்களை எல்லாம் கொள்ளைப்புறமாக அனுப்பிவிட்டு
தமிழ் பெயர்களை தலைவாசலாக்குங்கள். ஷா சா எல்லாம் வடமொழி எழுத்துக்களை கொள்ளைப்புறப்பாக அனுப்பிவிட்டு தமிழ் பெயர்களை தலைவாசலாக்குவோம். மழை போல அடுத்து மழைக்கால காளான் போல முளைத்த கான்வென்ட்டுக்குள் நுழையாமல் அரசு பள்ளிக்குள் நுழைந்தாள். தமிழ் வழி பிள்ளைகளை தன் தலைச்சன் பிள்ளைகளாக உணர்ந்தாள். தமிழ் வழி பிள்ளைகளை தன் தலைச்சன் பிள்ளைகளாக அரவணைத்தாள். உயர்கல்வியிலோ வேலையிலோ தமிழ் வழி படித்தவனுக்கு முன்னுரிமை என்றதும் சந்தோஷப்பட்டவள். மறுபுறம் சலுகையில்தான் தமிழ் வாழ்கிறதா என்று வருத்தமும் பட்டாள். இன்று மட்டும் வள்ளுவன் இருந்திருந்தால் வாட்ஸ்அப்பில் குரல் எழுதி உலகம் முழுவதும் பரப்பியிருப்பான். இளங்கோ பேஸ்புக்கில் சிலப்பதிகாரத்தை அரங்கேற்றிருப்பார். கம்பர் எக்ஸ் தளத்தில் ராமாயணத்தை எழுதி எலன் மாஸ்கையே அதிர வைத்திருப்பார். கடைசியில் தமிழெண்ணை இங்கு கள்ளச்சாராயம் போல கள்ள மொழிகளையும் தமிழிலிருந்து களையெடுக்க வேண்டும் என்று எண்ணினாள். என் தமிழ் நேற்று கன்னித்தமிழாக இருந்தது, இன்று கணினி தமிழாக இருக்கிறது, நாளை விண்ணை ஆளும் தமிழாக இருக்க வேண்டும் என்று மீண்டும் இலக்கிய பேரையின் நாற்காலிக்குள் வந்து அமர்ந்திருக்கிறாள் என்று மீண்டும் இலக்கிய பேரையின் நாற்காலிக்குள் வந்து அமர்ந்தாள் தமிழெண்ணை. நன்றி, வணக்கம். ஓசியில் ஏசியை அனுபவித்தாலும் தாய் மண் திமிரிக்கு வருபொழுதுதான் மீண்டும் தாயின் கருவறை வெப்பத்தை பெறுகிறேன் நான். இந்த புனித பூமியில் முப்பால் எனும் தமிழ்பால் இங்கே முக்கவியாய் தொடர்கிறது. நிறைவு கவிஞர் தமிழ் நாளை எப்படி இருக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டே இன்று கவிஞர் ஜெயகர் அவர்கள் வரவில்லை. தவிர்க்க முடியாத காரணத்தால் தமிழ் நாளை எப்படி இருக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டே நாளை என்று பாட வேண்டிய கவிஞர் ஜெயகர் அவர்கள் இன்று வரவில்லை, தவிர்க்க முடியாத காரணத்தால். அதனால் தமிழ் நாளை கவிதை பாடாமல் விட்டுவிட முடியுமா? தமிழ் யாருக்காகவும் காத்திருப்பதும் இல்லை, கெஞ்சுவதும் இல்லை. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை தமிழுக்கும் உண்டு, பெண்ணுக்கு மட்டுமல்ல. தமிழ் நாளை என்ற தலைப்பில் தமிழ் இலக்கிய பேரவை ஆணைக்கு இணங்க, அன்பு கட்டளைக்கு இணங்க கவிதை வாசிக்க திக்கெட்டும் புகழ் மணக்க மணக்க கவி பாடும் கற்கண்டு கவிஞர் கனகசபை அவர்கள் சபையை பெயரில் வைத்து கொண்டு கவியரங்க சபைக்கு வராமல் இருப்பது நியாயமா? சபையை பெயரில் வைத்து கொண்டு கவியரங்க சபைக்கு வராமல் இருக்க முடியுமா? பொன் வைக்க வேண்டிய இடத்தில் பூ வைக்க வேண்டும் என்பார்கள். ஆனால் பொன் வைக்க வேண்டிய இடத்தில் பொன்னையே வைத்திருக்கிறது தமிழ் இலக்கிய பேரவை. கனகம் என்றால் பொன். இன்று காலைதான் அவருக்கு தகவல் தெரியும் தமிழ் நாளை தலைப்பில் கவிதை பாட வேண்டும் என்று. 1 மணி நேரத்திற்கு முன்பு சொன்னாலும் உன்னத கவிதை படைக்கும் ஆற்றல் மிக்க ஒப்பற்ற கவிஞர் கனகசபை ஐயா அவர்கள் எழுதிய மையின் ஈரம் காயாத பச்சிளங்கவிதையை பக்குவமாய் தர வருகிறார். கைதட்டி வரவேற்பு. இன்பத்தமிழ் அம்மா என்றால் எவ்வுயிரின் மொழியும் தமிழே. இன்பத்தமிழ் அம்மா என்றால் எவ்வுயிரின் மொழியும் தமிழே. ஆவும் சேயும் பேசும் மொழி அம்மா அம்மா தமிழே அன்றோ. மரங்களின் அசைவும் வீசும் காற்றும் உயிரெழுத்தின் ஒளியே ஆம் ஊனு ஊசும். மரங்களின் அசைவும் வீசும் காற்றும் உயிரெழுத்தின் ஒளியே ஆகும். பேரலையின் ஓசையும் வீசும் தென்றலும் தாலாட்டும் தமிழோசைதானே. உயிரெழுத்தின் பேரலையின் ஓசையும் வீசும் தென்றலும் தாலாட்டும் தமிழோசைதானே. தமிழே அமுதாய், தமிழே உயிராய் உறையும் மொழியே தமிழே வாழ்க வணங்குகின்றேன்.
தலைமை கவி முத்துக்குமார் அவர்களுக்கு, கலிங்கத்து பரணியில் போர்க்கள பூமி திமிரி, கலிங்கத்து பரணியில் போர்க்கள பூமி திமிரி உங்களுக்கு பெரும்பாலும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இந்த திமிரி என்ற வார்த்தை கலிங்கத்து பரணியிலே வருகிறது. அதனூடே துளித்தெழுந்த முத்துணி, போர்க்கள பரணியிலே துளித்தெழுந்த முத்துணி, திமிரி கவிதை மன்றம் தத்தெடுத்த குமரன் நீ, கவிதைக்கு நீ வைரவாள், கவிதைக்கு நீ வைரவாள், கங்குலில் ஒளிரும் முழுமதி, கங்குலில் ஒளிரும் முழுமதி, தித்திக்கும் பாகு உண்பா, தித்திக்கும் பாகு உண்பா, திகட்டாதப்பா, முத்தப்பா உனக்கு முத்தாய்ப்பா இருக்கும், முத்துக்குமாரா வணங்குகின்றேன். திமிரியும் தமிழும் ஒன்றே, திமிரியும் தமிழும் ஒன்றே, வல்லினம் மெல்லினம் இடையினம் இந்த இரண்டிலும் இருக்கிறது. திமிரி தீ கசட தபர வல்லினம், மீ ஞன நமன வல்லினம் மெல்லினம், ஞன நமன மெல்லினம், எரளவழ இடையினம். இந்த மூன்றும் தமிழுக்கும் திமிரிக்கும் இருக்கிறது அந்த ஒற்றுமை. திமிரியும் தமிழும் ஒன்றே, வல்லினம் மெல்லினம் இடையினம் என்னே பொருத்தம், அதனால்தான் தமிழோடு விளையாடும் திமிரி வாழும் தமிழும் வாழும். திமிரி சான்றோரை வணங்கி மகிழ்ந்தேன். நன்றி, வணக்கம். என்றும் உள தமிழ் தலைப்பே என்றும் உள தமிழ். இதில் எதிர்மறையாக ஏதும் இல்லை, என்றும் உள தமிழ். அன்னை தாலாட்டில், அன்னை தாலாட்டில் ஒலித்த மொழி, பாட்டி கதையில் கேட்ட மொழி, பாட்டி கதையில் கேட்ட மொழி, வயலில் உழைக்கும் வங்கியர் வாய்மொழி, வயலில் உழைக்கும் வங்கியர் வாய்மொழி, ஏரோட்டும் உழவனின் ஏற்ற பாட்டு மொழி, ஏரோட்டும் உழவனின் ஏற்ற பாட்டு மொழி, மங்களச் சூழலில் மங்காத இசைமொழி, மங்களச் சூழலில் மங்காத இசைமொழி, மரணச் சூழலில் மார்தட்டும் ஒப்பாரி, விளையாட்டு சிறுவர்களின் சிங்கார பாட்டுமொழி, விளையாட்டு சிறுவர்களின் சிங்கார பாட்டுமொழி, வீரர்களின் வேலையில் விளையாடும் வசைமொழி, மழலையின் தாய்மொழி, திக்கட்டும் சிறக்கும் மொழி, புலவர்களின் இலக்கியத்தில் பாணர்களின் பாட்டில் உலகெங்கும் உலவிய உணர்வின் தீமொழி தமிழ். ஐம்பெரும் காப்பியங்கள், ஐம்பெரும் காப்பியங்களும் 10 பாட்டு 8 தொகை 14 கீழ்கணக்கு சங்க இலக்கியங்கள், சாகா வரம் பெற்ற காவியங்கள், சாகா வரம் பெற்ற காவியங்கள், புத்திலக்கியம் படைத்த கவியரசர்கள் கவிஞர்கள், சாகா வரம் பெற்ற தமிழுக்கு புதியன சேரும் புத்தொளி பிறக்கும், புதியன சேரும் புத்தொளி பிறக்கும். நாளைய தமிழ் மீண்டும் சிறக்கும், நாளைய தமிழ் மீண்டும் சிறக்கும். எழுத்தும் யாப்பும் புத்தாடை பூணும், எழுத்தும் யாப்பும் புத்தாடை பூணும். மழலையர் பெயர்களில் தனித்தமிழ் பிறக்கும், தனித்தமிழ் பிறக்கும். செந்தமிழ் யாவர் நாவினில் சிறக்கும், செந்தமிழ் யாவர் நாவினில் சிறக்கும். அறிவியல் சிந்தனை தமிழில் பிறக்கும், அறிவியல் சிந்தனை தமிழில் பிறக்கும். செந்தமிழை செழுந்தமிழாய் சிறக்கடிக்கச் செய்வோம், சிறகடிக்கச் செய்வோம். தமிழ் நூல்கள் யாவும், தமிழ் நூல்கள் யாவும் பேசும் மொழியாக்கி, தமிழ் நூல்கள் யாவும் பேசும் மொழியாக்கி, செயற்கை சிந்தனை கணினிகளால், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை சிந்தனை கணினிகளால் தமிழ் மொழி வளர செய்திடுவோம். நன்றி, வணக்கம். பெற்ற பின் தமிழன் வங்கியில் தமிழுக்காக வேலை பார்ப்பவர், தமிழன் வங்கியில் தமிழுக்காக வேலை பார்ப்பவர், ஓய்வறியா மிகச்சிறந்த உழைப்பாளர். நன்றி ஐயா. நிறைவாக, மங்கை ஒருத்தி தரும் மஞ்சத்து சுகத்தை விட தமிழ் நங்கை நமக்கு தரும் நெஞ்சத்து சுகம் கோடி என சங்கை எடுத்து சங்கநாதம் செய்தவர்கள். மங்கை ஒருத்தி தரும் மஞ்சத்து சுகத்தை விட தமிழ் நங்கை நமக்கு தரும் நெஞ்சத்து சுகம் கோடி என சங்கை எடுத்து சங்கநாதம் செய்தவர்கள். பங்கம் தமிழுக்கெனில்
பச்சை ரத்தம் பரிமாறி அங்கம் ஈந்தவர்கள், ஆறுயிரை தந்தவர்கள், இந்நிகழ்ச்சியை காண வந்தவர்கள் அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். அவசர உலகத்தில் அவசரமாய் அன்றாட பணி செய்ய பழக்கப்பட்டு விட்ட நாம், அவசர உலகத்தில் அவசரமாய் அன்றாட பணி செய்ய பழக்கப்பட்டு விட்ட நாம், படிக்க நேரமில்லை, படுக்க நேரமில்லை, உடுக்க நேரமில்லை, உண்ண நேரமில்லை, உரையாட நேரமில்லை. ஒரு நிமிடத்தில் 9 சேனல்களையும் கணக்கில்லா ரீல்ஸுகளையும் கண்கள் உண்டு விடுகின்றன. அஜீரணத்தால் மனம் அவதிப்படுகிறது. அஜீரணத்தால் மனம் அவதிப்படுகிறது. மனசுக்கான இயற்கை மருத்துவம் தான் இந்த இலக்கிய பேரவை நடத்துகிற இந்த நிகழ்ச்சி. மனசுக்கான இயற்கை மருத்துவம் தான் இந்த இலக்கிய பேரவை நடத்துகிற நிகழ்ச்சி. தமிழ் இன்று சொந்த நிலத்தை பறிகொடுத்துவிட்டு தொழில் நிறுவனங்களில் வாயிலில் காவலாளியாய் நிற்கும் விவசாயியைப் போல பள்ளியின் நுழைவாயிலில் தன்னந்தனியாய் தமிழ் நிற்கிறது. ஒரு செக்யூரிட்டி மாதிரி நிற்குது. அந்நிய மொழிகள் வகுப்பறைக்குள்ளே ஆதிக்கம் புரிகிறது. கட்சிகளின் கரைவேட்டிகளாய் பிரிந்திருக்கும் தமிழனை கட்டும் கயிறல்லவா தமிழ், நம் உயிரல்லவா தமிழ். சாதி மத வேறுபாட்டால் சண்டையிடும் தமிழனை ஒட்டும் பசையல்லவா தமிழ், நம் இதயத்தின் இசையல்லவா தமிழ். ஓலை சுவடியில் ஒளி வீசிய தமிழ், கல்வெட்டுகளில் காட்சியளித்த தமிழ், காகிதங்களை கடந்து வந்த தமிழ், இன்று கணிப்பொறியில் வலம் வரும் தமிழ், கைபேசியில் உலா வரும் தமிழ், நாளை தமிழ் ஏறும் வாகனம் எதுவானாலும் தமிழர்களே உள்ளமும் உதடும் தமிழை உச்சரிக்கட்டும். அதற்கு இக்கவியரங்கம் ஓர் எச்சரிக்கையாக இருக்கட்டும். நிச்சயம் தமிழ் நாளை உலகத் தலைமை ஏற்கும். நிச்சயம் தமிழ் நாளை உலகத் தலைமை ஏற்கும். பிற மொழிகள் தமிழை அண்ணாந்து பார்க்கும். கரிசனம் மிக்க என் திமிரி வாழ் மக்களே, உங்கள் தரிசனம் கிடைத்தமைக்கு மிக்க நன்றி. விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். அதுவரை தமிழில் சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.